Hi students, இன்று MA 6604 Gas Dynamics and Jet Propulsionல 5th Unit Space Propulsion இதில் Module 5.01 இந்த 5th Unit தான் கடைசி யூனிட்டா வந்திருக்கு. இது வந்து Space Propulsionல நம்ம first module பார்க்குறோம். First module வந்து Classification of Rocket Engines. நம்ம Jet Propulsionங்கிறதுல இதில் Rocket Engines and Space Engines தான் பார்க்க போகிறோம். இதில் ராக்கெட் இன்ஜின்ஸுங்கிறதுல கிளாசிஃபிகேஷன் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்ப்போம். சிலபஸில் இருக்கிற இதுக்கு தகுந்தாப்பில் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், இதை கெமிக்கல் ஸ்டோர்டு, இது பூராமே ப்ரொப்பல்லண்ட்டை பேஸ் பண்ணி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொப்பல்லன்ஸ்னு கேட்டோம்னா இந்த இதெல்லாம் சொல்லலாம். ப்ரொப்பல்லன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற கிளாசிஃபிகேஷன். ஸ்டோர்டு கேஸை வச்சு ப்ரொப்பல்ஷன் ஆகும். அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி த்ரஸ்ட் பவர் கொடுக்கும். அப்படி இது ஸ்டோர்டு கேஸ் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிக்கல் எனர்ஜியை வச்சு ப்ரொப்பல்ஷன் த்ரஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி கெமிக்கல்ஸை ப்ரொப்பல்லண்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸுக்கு கெமிக்கல் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட்ஸ்னு பேரு. அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கலை யூஸ் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸ்க்கு எலக்ட்ரிக்கல் ராக்கெட்ஸ்னு பேரு. அட்வான்ஸ்டு சிஸ்டத்துல நியூக்ளியர், சோலார், தெர்மல் இப்படி எனர்ஜிலாம் இருக்குது. இது தவிர இது காம்பினேஷனாகவும் இருக்கும். ஒரே இதுல நியூக்ளியரும் சோலாரும் இருக்கலாம், சோலாரும் தெர்மலும் இருக்கலாம், நியூக்ளியரும் தெர்மலும் இருக்கலாம். இதே மாதிரி காம்பினேஷனா கூட இருக்கலாம். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி அந்த ராக்கெட்ஸ்லாம் மேலே போச்சுன்னா அதுக்கு பேரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ராக்கெட்ஸ்னு பேரு. இப்போ இந்த கெமிக்கல் இதில் பேசிக்கா 3 இதா பிரிக்கலாம். ஒன்று சாலிட் ப்ரொப்பல்லன்ஸ் ராக்கெட்ஸ், இன்னொன்று லிக்விட் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட்ஸ், இன்னொன்று ஹைபிரிட் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட்ஸ்னு சொல்லலாம். நம்ம இது தனித்தனியாக ஒவ்வொன்றையும் படிக்க போகிறோம். அப்போ அதெல்லாம் நான் சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த லிக்விட்லேயே ப்ரெஷர் ஃபெட் அண்ட் பம்ப் ஃபெட்னு இருக்கு. இந்த லிக்விட் இதில் 2 இதாக இருக்கும். ஒன்று ஃபியூயல்னு இருக்கும், இன்னொன்று ஆக்சிடைசர்னு இருக்கும். ரெண்டையும் தனித்தனி டேங்க்ல தான் வச்சுருப்பாங்க. அப்போ ரெண்டையும் ஒன்றா கொண்டு மிக்ஸ் பண்ணி கம்பஷன் பண்ண வச்சோம்னா நமக்கு எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அது ரெண்டையும் ஒன்றா கொண்டு சேர்க்கறதுக்கு சில இதுகளில் ப்ரெஷர்னால இது பண்ணுவாங்க. அதுக்கு ப்ரெஷர் ஃபெட் லிக்விட் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. அல்ல பம்ப்னால ஃபெட் பண்ணி பம்ப் ஃபெட் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா லிக்விட்ல 2 டைப்பான ப்ரொப்பல்லன்ஸ் இருக்கு. ஒன்று மோனோ ப்ரொப்பல்லண்ட், இன்னொன்று பயோ ப்ரொப்பல்லண்ட். இந்த மோனோ ப்ரொப்பல்லண்ட்ல நான் சொன்ன ரெண்டுமே ஒன்றா இருக்கும். அதாவது ஃபியூயலும் ஆக்சிடைசரும் ஒரே கெமிக்கலாகவே இருக்கும். அதெல்லாம் மோனோ ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்ஸ்னு பேரு. சில இது அல்ல மேஜராக பை ப்ரொப்பல்லண்ட்டாக தான் இருக்கும். பை ப்ரொப்பல்லண்ட்னா ஃபியூயல் தனியாக ஒரு கெமிக்கலாக இருக்கும், ஆக்சிடைசருங்கிறது தனி கெமிக்கலாக இருக்கும். ரெண்டையும் கொண்டு ஒன்றா சேர்த்து கம்பஷன் சேம்பரில் வச்சு அந்த இதை நம்ம பேர்ன் பண்ணி நம்ம ரிக்வயர்ட் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர், ப்ரொப்பல்ஷன் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் பயோ ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்னு பேர். இந்த பயோ ப்ரொப்பல்லண்ட்டில் 3 டைப் இருக்குது. அது நார்மல் ஸ்டோரபிள் ப்ரொப்பல்லண்ட்னு இருக்குது, கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லண்ட்னு இருக்கு, ஹைப்பர்கோலிக் ப்ரொப்பல்லண்ட்னு இருக்கு. நார்மல் ஸ்டோரபிள் ப்ரொப்பல்லண்ட்னா சாதாரணமாக இருக்கிற பெட்ரோகெமிக்கல்ஸ் நார்மலாக ஸ்டோர் பண்ணி அதை ப்ரொப்பல்லண்ட்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அது நார்மல் ஸ்டோரபிள் ப்ரொப்பல்லண்ட். இன்னொன்று கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லண்ட்டுங்கிறது. இந்த கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லண்ட்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் தான் லிக்விடாக இருக்கும். அப்படி லோ டெம்பரேச்சராக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க பெரிய டேங்க்ல வச்சுருந்தேன். அப்படி இருக்கிற இதுகள்லாம் அப்படிப்பட்ட ராக்கெட் இன்ஜின்ஸை கிரையோஜெனிக் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுகளில் பொதுவாக
லிக்விஃபைடு ஹைட்ரஜன் வந்து ஃபியூயலாக யூஸ் பண்ணுவாங்க. லிக்விஃபைடு ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைசராக யூஸ் பண்ணுவாங்க. இது தவிர நிறைய காம்பினேஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹைப்பர்ஹோலிக் ப்ரொப்பலண்ட்டுங்கிறது வந்து இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரொப்பலண்ட். இது வந்து லிக்யூடாக இருந்தாலுமே, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லிக்யூட் டைப்பில் வந்து எப்பயுமே ரெண்டு இதாக இருக்கும்னு. ஒன்று வந்து ஃபியூயல், இன்னொன்று ஆக்சிடைசர். இந்த ஃபியூயலும் ஆக்சிடைசரும் இக்னிஷன் சிஸ்டம்னு கிடையாது. ரெண்டு கெமிக்கல்ஸ் ஒன்றா பக்கத்தில் வந்து சேர்ந்துச்சுனாலே என்ன ஆகும், அது வந்து கம்பைன்ட் ஆகி தெர்மல் எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிற கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன, ஹைப்பர்கோலிக் ப்ரொப்பல்லண்ட் ராக்கெட் இன்ஜின்ஸ்னு பேர். நம்ம இந்த இதை பூராமே படிக்க போகிறோம். இதில் எலக்ட்ரோ கெமிக்கல், நியூக்ளியர், சோலார், தெர்மல்லாம் கொஞ்சம் தான் ஒரு ஷார்ட் நோட் அளவுக்கு படிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்டோர்டு கேஸ்ங்கிறதையும் சும்மா ஒரு ஷார்ட் நோட்டுக்கு தான் படிக்க போகிறோம். இந்த கெமிக்கல்னு இருக்கிறதுல இந்த 3 டைப்பையும் நம்ம படிக்க போகிறோம். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த ஸ்டோரபிள், கிரையோஜெனிக், ப்ரொப்பலண்ட் அப்படிங்கிறத சாலிட், லிக்விட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம். என்னுடைய சேனல் வந்து AU Mech in தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிளும் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தமிழ்லேயே கேட்டிருக்கிறதுனால அர்த்தம் புரிஞ்சு படிச்சிருப்பீங்க. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். அதோட நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு படித்த இன்ஜினியராக வெளியே வருவீங்க. ஓகே, see you students. Thank you.